என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 2026 குரூப் 4 எக்ஸாமுக்கு பொது தமிழ்ல வீட்டில இருந்தே 100க்கு 100 வாங்க. வீக்கெண்ட் டெஸ்ட் பிளான் தான் நம்ம போட்டிருப்போம். 30 வாரங்கள், வாரம் திங்கக்கிழமை உங்களுக்கு புதிய சிலபஸ்ல புது புக்கு, பழைய புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ், இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டாக வைக்கிறோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14/4/2026 அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இந்த டெஸ்ட்டு எப்படி எழுதி பார்க்கணும் அப்படின்றதும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டியே ப்ளூ பிரிண்ட்டுங்க. பொது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், 2 ப்ளூ பிரிண்ட் வெளியிட்டிருக்கோம். அதாவது ப்ளூ பிரிண்ட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால், இப்போது ஃபஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட்டா 8 தலைப்பு கொடுத்துருக்கேன். இந்த 8 தலைப்பு படித்து முடிச்சிட்டிங்கன்னா 10 கேள்வி கன்ஃபார்ம். அதே மாதிரி ப்ளூ பிரிண்ட் 2ல் வெறும் 6 தலைப்பு கொடுத்துருக்கேன். இந்த 6 தலைப்பு படிச்சிட்டிங்கன்னா 10 கொஸ்டின் கன்ஃபார்ம். அப்போ 2 ப்ளூ பிரிண்ட் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா 20 கேள்வி கன்ஃபார்ம். இதே மாதிரி நம்ம இந்த 30 வாரங்களில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருப்போம். அந்த தலைப்புகள் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதும், ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இதில் எதெல்லாம் புது புக்கு படிக்கணும், பழைய புக்கு படிக்கணும், அவுட் சோர்ஸ் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி படிக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ இதில் ஓவராலாக எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதே மாதிரி இந்த குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றதும் சொல்ல போகிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பேதில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம். இல்லை சார் என்கிட்ட டெலகிராம் குரூப்பே இல்லை, ஒன்லி நான் வாட்ஸ்அப் தான் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க, என்னோட நம்பர் உங்களுக்கு தெரியும், 9442430457 9442430457. இந்த நம்பருக்கு நீங்கள் ஆணாக இருந்தால் பிரதர் அப்படின்னும், பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறங்க. நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு ஒரு சேஃப்டிக்காக வச்சுருக்கோம். அதில் உங்களை ஜாயின் பண்ணி விட்ருவோம். நீங்கள் வாரம் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? ரைட். இப்போ நம்ம குரூப்பில் எப்படி சேரணும் அப்படின்றத சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் ஓவராலாக நம்மளுடைய டெஸ்ட் பிளானை பற்றி சொல்லிடுறேன். ஆல்ரெடி சொல்லிட்டே இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறேன். வாரம் திங்கக்கிழமை உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்குங்க. அதாவது நம்ம சிலபஸில் மொத்தம் 7 யூனிட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்லையும் அவங்களே மார்க் அலோகேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ யூனிட் 1 இலக்கணமா 25 கேள்வி, அதுக்கப்புறம் யூனிட் 7 இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டா 15 கேள்வி அப்படின்ற மாதிரி 5 கேள்வி கேட்குற மாதிரி 10 கேள்வி கேட்குற மாதிரிலாம் அவங்களே வந்து மார்க் அலோகேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுதான் நமக்கு பெஸ்ட்டு பெனிஃபிட்டே. ஏன்னா கரெக்டாக நம்ம எதை படித்தா எவ்வளோ மார்க் வாங்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லிட முடியும். ஸோ அதில் வந்து எப்படி சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ அதே பேட்டர்னில் உங்களுக்கு குரூப் 4 தரத்தில் உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ இதில் பாருங்கள், 30 வாரம் திங்கக்கிழமை உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ மொத்தம் 30 வாரம் 30 மாடல் டெஸ்ட்டு 3000 கேள்விகள். சரி, இந்த டெஸ்ட்டை நான் எப்படி கொடுக்குறேன்னா 2 விதமாக பிரித்து கொடுக்குறேங்க. எப்படின்னா, இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து ஷார்ட் டைமில் படிப்பீங்க, நைட்டு 11 மணிக்கெலாம் வேலையை முடிச்சுட்டு வந்தவங்களாம் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா இப்போ நான் வேலையில் இருப்பேன், கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது, ஒரு டீ சாப்பிட்றேன், ஒரு காஃபி சாப்பிட்றேன், கொஞ்சம் பிரேக் இருக்குது, அந்த மாதிரி டைமில் மட்டும் ஒவ்வொரு டெஸ்ட்டாக அடித்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போது திங்கக்கிழமை டெஸ்ட்டு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் டெஸ்ட்டு. இப்போ பாருங்களேன், இலக்கணத்தில் 20 கேள்வி, அதாவது யூனிட் 1ல், யூனிட் 2ல் 16 கேள்வி, யூனிட் 3ல் 15 கேள்வி, யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 15 கேள்வி, யூனிட் 4 and 6ல் வந்து 19 கேள்வி, ஃபைனலாக யூனிட் 7ல் 14 கேள்வி. இந்த மாதிரி கொடுத்துருப்போம். 14 கேள்வி 15 கேள்வி 20 கேள்வியில் அடித்து பார்க்க ஒன்றும் இருக்காது. ஒரு டீ குடிக்கிற நேரத்தில் நிடலாம், சாப்பிட்ற நேரத்தில் 2 டெஸ்ட் எழுதிடலாம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்காகவே பிரித்து யூனிட் வைஸாக உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். சரியா?
இல்லை எனக்கு அப்படி எழுதுனா பிடிக்காது, ஃபுல் டெஸ்ட்டாக கொடுத்துருங்க, முழு தேர்வா, நான் 100 அப்படியே அடிச்சு பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கு கீழே பாருங்க மாதிரி வினாத்தாள் 1 ஃபுல் டெஸ்ட் இருக்கா. இப்போ இதை கிளிக் பண்ணால் 100 கேள்வியும் ஒரே பேஜில் காட்டும், நீங்கள் 100த்தையும் அடிச்சு பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை செய்யுங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திங்கக்கிழமைன்னு ஆரம்பிச்சிட்டா அன்னைக்கு காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த 7 யூனிட் இருக்குல்ல, அதை பிரித்து ஒவ்வொரு டெஸ்ட்டாக குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். எனக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது எழுதி பார்க்கணுன்னா எழுதி பாருங்கள். இல்லைனா அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தோன்னா ஃபுல் டெஸ்ட்டு 100 கையில் கொடுத்துருவேன். அப்போ நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். தெளிவாக புரிஞ்சிருச்சா? சூப்பர். இப்போ நெக்ஸ்ட்டு நான் ப்ளூ பிரிண்ட்டை பற்றி சொல்லிவிட்டு டெஸ்ட்டு எப்படி அடித்து பார்க்கலான்னு பார்ப்போம். ப்ளூ பிரிண்ட்டுன்றது இப்போ இல்லைங்க, நம்ம 2019 குரூப் 4 எக்ஸாமுக்கே ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கோம். அப்போலேருந்து ப்ளூ பிரிண்ட் அப்படின்றத நம்ம வெளியிட்டு தான் வரோம். ஸோ அதன் பிரகாரம் நமக்கு 90க்கு மேற்பட்ட கேள்விகள் நம்ம ப்ளூ பிரிண்ட் மெத்தடில் தான் வந்திருக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் பாஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும், இதில் மறைக்க ஒன்றும் இல்லை சாமி. அப்போ அந்த வரிசையில் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஃபஸ்ட்டாக 2 ப்ளூ பிரிண்ட் வெளியிட்டிருக்கோம். அதில் முதல் ப்ளூ பிரிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், சும்மா இல்லை, ஓவர்வியூ சொல்கிறேன், சும்மான்னு சொல்லிடக்கூடாது. இப்போ அகரவரிசையாக கன்ஃபார்மாக ஒரு கேள்வி கேட்பாங்க. அகரவரிசைக்கு நீங்கள் உட்காந்து மனக்கெட்டுன்னு படிக்கணுமா? கிடையாது. அதேமாதிரி ஊர் பெயர் மருவி கன்ஃபார்மாக ஒரு கொஷின் கேட்பாங்க. நிறுத்தல் குறியீடு, இதெல்லாம் சிலபஸில் இருக்கிற தலைப்பு, சரியா? நிறுத்தல் குறியீடு கம்பல்சரி 2லேருந்து 3 கொஷின் உறுதியாக கேட்பாங்க. வேர் சொல் அறிதல் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. ஓரெழுத்து ஒரு முறைக்குரிய பொருளை கண்டறிதல் கண்டிப்பாங்க ஒரு கொஷின். இதெல்லாம் கன்ஃபார்மாக கேட்பாங்க, சரிங்களா? அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கப்புறம் இன எழுத்தறிதல் சுட்டெழுத்து 1லேருந்து 2 கேள்வி கேட்பாங்க. தன்வினை பிறவினை இது மட்டும், செய்வினை செயல்பாட்டு வினை இன்னும் நிறைய இருக்குது தொடர் இலக்கணம்னு. ஆனால் அதில் பர்டிகுலராக தன்வினை பிறவினையில் 1லேருந்து 2 கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வினா எழுத்துக்களில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சிலபஸில் மிக முக்கியமான தலைப்பு கண்டிப்பாக இது கேட்பாங்க. இதை நீங்கள் அழகாக செலக்ட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாலிடாக 10 கொஷின் வரும். நம்மளோட ப்ளூ பிரிண்ட் மெத்தேடே தான் 10 கேள்வி. ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுக்கிறீங்களா, அதில் 8 தலைப்பு இருக்கா, 8 தலைப்பு படிச்சுட்டா 10 கேள்வி. சூப்பரில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் 2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க யூனிட் 7ல் தான் நான் கொடுத்துருக்கேன், திருக்குறளை தவிர்த்து கொடுத்துருக்கேன். இப்போ அறநூட்கள் தொடர்பான செய்திகள்னு இருக்கும் நம்ம சிலபஸில், நாலடியா 4 மணி கிடைக்கு அப்படிலாம் இருக்குல்ல, அதில் 2லேருந்து 3 கேள்வி கேட்பாங்க. திராவிட மொழி குடும்பம் தொடர்பான செய்திகள், இது 9th புது புக்லேயும் பழைய புக்கில் இருக்குது, கம்பல்சரி ஒரு கொஸ்டின். ஊவே சாமிநாதர், தேவநேய பாவனர், பாவலர் பெருஞ்சித்திரனாரில் கண்டிப்பாக 1லேருந்து 2 கேள்வி உறுதியாக கேட்பாங்க, 100%. அதுக்கப்புறம் ஜியு போப் வீரமாமுனிவர் அல்லது காயிதே மில்லத் வேலுநாச்சியார். இது ஜியு போப் வீரமாமுனிவர் ஒரு பேர், காயிதே மில்லத் வேலுநாச்சியார் ஒரு தனி பேர். இந்த 4 தலைப்பில் 1லேருந்து 2 கொஷின் கன்ஃபார்மாக கேட்டுருவாங்க. அதுக்கு அடுத்ததுலாம் இதெல்லாம் ரொம்ப எளிமையானது, கரெக்டாக? அதுக்கு அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசன், அப்புறம் கண்ணதாசன், தாராபாரதி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர், முடியரசர், நாமக்கல் கவிஞர், இதெல்லாம் பழைய சிலபஸில் வந்து புது கவிதை, மரபு கவிதை அதெல்லாம் வரும், கரெக்டா? இந்த தலைப்புக்கு ரிலேட்டடாக ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா? எந்த கொஷின் எடுத்தாலும் பாருங்கள், இவங்க இல்லாத ஒரு கொஷின் இருக்காது. அதுக்கு அடுத்தது புதுசாக சேர்த்தாங்க டி.கே. சிதம்பரனார், தவத்திரு குன்னக்குடி அடிகளார், தமிழ் ஒளி, உருத்திர கண்ணனார், கீவா ஜெகநாதர், இவங்கள்லேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. நீ இன்னும் போய் ப்ரீவியஸ் இயர் கொஷின், நம்ம இப்போ புதிய சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் ஒரு 6 எக்ஸாம் வந்துச்சு, அந்த 6 எக்ஸாமில் தேடி பாருங்க. இப்போ நான் சொன்ன ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் கொஷின் இருக்கும், சரியா? ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த 6 தலைப்புகள் நம்ம படித்து முடிச்சுட்டா 10 கேள்வி உறுதி. ஸோ இங்கிட்டு ஒரு 6, அங்கிட்டு ஒரு 8, மொத்தம் 14 தலைப்புகள் நீங்கள் முதல் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 20 கொஷின் உறுதியாக கேட்பாங்க, இதில் மாற்று கருத்தே இல்லை. ஒரே நாளில் 100 கொஷின் கொடுக்க முடியாது, நீங்களும் படிக்க மாட்டீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 30 வாரங்கள், 30 வாரங்களில் உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவோம், இந்த ப்ளூ பிரிண்ட்டு 100 அதாவது 10 செட்டு கரெக்டாக, ப்ளூ பிரிண்ட் 1 ப்ளூ பிரிண்ட் 2 கொடுத்துருக்கு இல்லையா, இதே மாதிரி 10 ப்ளூ பிரிண்ட்டும் உங்களுக்கு இதில் அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த பேஜுக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது கீழே வீக்கெண்ட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் இப்போ டிஸ்பிளே தெரியுற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க, இதில் பார்த்துக்கோங்க, சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு
இந்த டெஸ்ட் நான் 1 by 1 காட்டுறேன். இப்போ இந்த டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லைனா இப்போ இந்த பேஜில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? இப்போ என்னென்னா ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் சரி இலக்கணம் 20 இல்லை கம்மியான கேள்வி எடுக்கலாம், அதான் ஈஸியாக இருக்கும் டெஸ்ட் அடிச்சு பார்க்க. இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் துண்டுன்னு இருக்கு பாருங்க, அதை அடிச்சுக்கிறேன். சரிங்களா? அது அந்த டைட்டில் கிளிக் பண்ணுங்கள். அந்த டைட்டில் கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு போகும். சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டோம்னே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜுக்கு போயிடும். ரொம்ப ஈஸிங்க. கடகடன்னு உங்களை டெஸ்ட் அடித்து பார்க்கறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்குமோ அந்த அளவுக்கு நாங்கள் யோசித்து தான் சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ இதை பாருங்களேன், இந்த ஒரு கொஷின் பார்க்குறேன். பார்த்தோம்னே 4 ஆப்ஷன் இருக்கா. இப்போ நான் ஆப்ஷன் பி பாவலர் பெருஞ்சித்தினார் கை வைக்கிறேன். கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலரில் காட்டும், கீழே மெசேஜ் வெல் டன் யுவர் கரெக்ட்னு மெசேஜ் வரும். அதோட கொஷின் பரிச்சை காமிக்கல. சரி, அடுத்த கேள்வி எடுத்துப்போம். அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா, திருவிக்காவை போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ரா இலக்குமாரனார் அப்படி தானே? எஸ், ஆப்ஷன் டி நான் கை வைக்கிறேன். கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலரில் காமிச்சிட்டு வெல் டன் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு மெசேஜ் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்த கேள்வி வந்துடும். சரிங்களா? இப்போ ஊஎஸ்ஆ பிறந்த ஊர் எது அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் தப்பாக ஆடணும். ஸோ நான் ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேன். ஆப்ஷன் ஏ இப்போ பாருங்கள், கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலர் காட்டும், தப்பாக இருந்தால் ரெட் கலரில் காட்டிட்டு அதுக்கு எது சரியோ அதை க்ரீன் கலரில் காட்டும். ஓகேவா? அப்போ கரெக்டாக இருந்தால் க்ரீன் மட்டும்தான் காட்டும், வெல் டன் யுவர் கரெக்ட் மெசேஜ் வந்துடும். தப்பாக இருந்தால் ரெட் கலரில் காமிச்சிட்டு இப்போ நீ ஆப்ஷனே கிளிக் பண்ண அது தப்புன்றத ரெட் கலரில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அது எது சரி அதுக்கு க்ரீன் கலர் காமிச்சிருக்கும். சூப்பர்ல? ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இது பாருங்கள், ஒரு டீ குடிக்கிற நேரம் தான். ஏன்னா 14 கேள்வி ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில 100 கேள்வி ஃபுல்லாக அடித்து பார்த்துட்டு திடீர்னு வேலை வந்து திடீர்னு விட்டு போயிட்டு எதுக்கு அண்ணோம் என்ன பண்ணலன்னே தோணும். ஆனால் இந்த மாதிரி எடுத்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டு அடித்து முடிச்சிடுறீங்க. ஃபுல் டெஸ்ட்டு அடித்து முடிச்சோம்னா இங்கே ஸ்கோர் காட்டுங்க பாருங்கள். அதாவது 14க்கு 3 மார்க் நான் வாங்கியிருக்கேன். இதில் எது சரி அப்படின்றத நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. ஏன்னா நீங்கள் அங்கே டெஸ்ட் அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு முறை எதெல்லாம் நம்ம சரி எழுதியிருக்கோம் அப்படின்ற கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் நமக்கே தெரியும் கரெக்டாக தான் போட்டிருந்தோம். ஆனால் 3வது கொஸ்டின் தப்பு பண்ணியிருந்தோம். என்ன ஆப்ஷனே கிளிக் பண்ணேன், அது வந்து ரெட் கலரில் வந்துச்சு இல்லையா? இங்கே பாருங்கள், இதுலேயும் பாருங்களேன். இப்போ 3வது கேள்வியில் ஆப்ஷனே ரெட் கலரில் இருக்குது, ஆப்ஷன்ஸ் பி வந்து க்ரீன் கலரில் இருக்குது. இந்த மாதிரி ரெட்டும் க்ரீன் இருந்தால் இந்த கேள்வி நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா க்ரீன் கலர் மட்டும் காட்டுங்க. நீங்கள் தப்பு பண்ணியிருந்தால் ரெட் கலரும் க்ரீன் கலரும் காட்டும். சரியா? இது பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மேலே இருக்கிற கொஷின் 5வது கேள்வியில் ரெட்டும் க்ரீனும் இருக்குது, அப்போ இந்த கேள்வி தப்பு பண்ணியிருக்கீங்க. 6வது கேள்வியில் க்ரீன் மட்டும்தான் இருக்குது, அப்போ இது கரெக்டாக எழுதிருக்கீங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம். பார்த்து முடிச்சுட்டு பேக் அடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த டெஸ்ட்டு அடித்து பார்த்துக்கலாம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? சரிப்பா, இல்லை நான் வந்து ஃபுல் டெஸ்ட் அடித்து பார்க்கணும், அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ மாதிரி வினாத்தாள்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இதில் 100 கொஷினுமே காட்டும். சரிங்களா? அப்படியே இப்படி வாங்க, இப்படி வந்து நேற்று பாருங்களேன், அப்படியே முதல்ல கொஷின் காட்டும். இப்போ தான் நம்ம பார்த்தோம் 1வது கொஷின்லேருந்து இருக்குதா? ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ நான் ஆப்ஷன் பி பாவலர் பெருஞ்சித்தினார் கிளிக் பண்ணுறேன். கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலர் காமிச்சிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு அதுவே நவுந்துடும். சரிங்களா? நீங்கள் உக்காந்து பார்க்கவே தேவையில்லை. இப்போ பாருங்கள், 2வது கேள்வி வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஷன் பி கை வைக்கிறேன். பாருங்கள், தப்பாக இருந்தால் இங்கே அப்படியே நான் ரிட்டன் கூட காமிக்கிறேன். தப்பாக இருந்தால் ரெட் கலரில் காமிக்கும், சரின்னா க்ரீன் கலரில் காட்டுமா? அப்படியே அதுவே அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆகிடும். நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நவுத்தணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நான் செக் பண்ணணும்னா நீங்கள் ரிவைஸ் அடிச்சு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தா ஆப்ஷன் பி கை வைக்கிறேன். கரெக்ட்னா பாருங்கள், அப்படியே காமிச்சிட்டு அடுத்த கொஸ்டின் அதுவும் நவுந்து வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்குது அடிச்சு பார்க்க. சரிங்களா? அது பாருங்கள், ஜாலியாக இருக்கும். அடடா, கொஸ்டின் படிக்கிறீங்க, ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க, சரிண்ணா க்ரீன் கலர், தவறுனா ரெட் கலர் காமிச்சிட்டு அப்படியே நவுந்துடும். ஈஸியாக டக்குன்னு அடிச்சு பார்க்கலாம். எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பாருங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே கொஞ்சம் விளம்பரம் வருங்க, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, அது நம்ம கையில் இல்லை. ஃப்ரீ சர்வீஸ்ன்றதால கூகுளுக்கான அங்கங்கே விளம்பரத்தை வச்சு விட்றான். அதனால் அதை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ டெஸ்ட்டும் திங்கம் உங்களுக்கு ரெகுலராக நடந்துடும். ப்ளூ பிரிண்ட்டும் அப்டேட் பண்ணுவேன். அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுவேன். ப்ளூ பிரிண்ட்டுக்கு நோட்ஸும் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுப்போம். சரிங்களா? எல்லாத்தையும் A to Z இந்த 30 வாரங்களில் அந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். அழகாக ஃபாலோ பண்ணால் போதும்.
வீட்டில் இருந்தே ஈஸியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் படித்தாவே 100க்கு 100 வாங்கிட முடியும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பட் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். இதில் மட்டும் 99 கேள்வி வச்சுருக்கேன். ஏன் ஒரு கேள்வி விட்டிங்கன்னா எனக்கு ஒரு சின்ன இது, நான் 100% பெனிஃபிட்டாக போட்டேன்னா அடுத்த டெஸ்ட் ஏதாவது தடங்கள் வந்துதுங்க. அதனால ஒரு சின்ன குறை, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் எடுத்திருக்கேன். அப்புறமா நான் அப்டேட் பண்ணிடுறேன். 99 கேள்வி தான் இருக்கும். சரிங்களா? அப்புறம் என்னப்பா 99 தான் இருக்குன்னு சொல்லாதீங்க. தப்பாக இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், ஏதாவது தப்பு இருந்தால். பட் 99% தப்பாக இருக்காது. பார்த்து தான் நாங்கள் சேரும். சரிங்களா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.